நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி, இங்கே நியூ ஜெர்சில வந்து தமிழ் பள்ளியை வைத்து பல குழந்தைகளை, வருங்கால இளைய தலைமுறையினரை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திணை அமெரிக்காவிற்கும் ஊக்கமாகவும், ஆக்கமாகவும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் செந்தில்நாதன் முத்துச்சாமி அவர்களை சிறப்பு விருந்தினராக இங்கே அழைத்திருக்கிறோம். அவருடைய வாழ்த்துரையோடு இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. அண்ணா வாருங்கள். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். ஐயா கவிஞர் பழனி பாரதி ஐயா வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து எங்களோட வந்து கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். ஐயா வந்து எனக்கு 2016 அவங்களோட ஒரு நேரடியான எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. அவங்க வந்து ஃபெட்னா ஃபெட்னா 2016 நியூ ஜெர்சியில் நடந்தப்போ கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களோட தொடர்பில் வந்து ஐயாவோட பேசினேன். அப்போ ஒரு அழகான கவிதை நான் வந்து ஒரு தளிர்னு ஒரு சிறுவர்களுக்கான இதழ் ஒன்று அப்போ வெளியிட்டோம். அந்த இதழில் வந்து ஐயாவோட கவிதை வரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுக்கு அவங்களோட நேரத்தை நிறைய செலவு பண்ணி ஒரு அழகான கவிதை. அவன் இப்போ கூட அவங்களோட திரை இசையில் அவங்களோட வெற்றியெல்லாம் நல்ல பெரிய அளவில் இருந்தாலும் நான் நிறைய அவங்களோட முகநூலில் படித்து ஒவ்வொரு கவிதையிலையும் அதில் ஒரு இளமை இருக்கிறது. அதில் வந்து ஒரு கருத்து சொல் எல்லாத்துலேயுமே இளமை இருக்கும். படிக்க படிக்க ஒரு ரொம்ப கிரிப்டிக்காக ஒரு மெசேஜும் இருக்கும். இப்போ சமீபத்தில் படித்த ஒரு கவிதை உங்களோட பகிர்ந்துக்க அனுமதி கேட்குறேன். எவ்வளோ சின்ன கவிதை பாருங்க. இருந்தாலும் எவ்வளோ பொருள் பொதிந்தது. வெளியிலிருந்து வந்த கிளியை வீட்டுக்குள் வளர்க்கத் தொடங்கினோம். அது எங்கள் மொழியை பேசுவது இனிமையாக இருந்தாலும் வருத்தம்தான். தாய்மொழியை மறந்தது. இது வந்து ஐயா 2005 எழுதின கவிதை அப்படின்னு பகிர்ந்திருந்தாங்க. இது சமீபத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் நான். நம்ம மொழியை நம்ம எவ்வளோ உயர்வாக நினைச்சாலும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். அதை வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் இன்னொன்னையும் பகிரலான்னு ஆசைப்படுறேன். நேரம் இருந்தால் சொல்லுங்க ஆனந்தி. இந்த இந்த என்னோட சொல்லுங்க. ஸ்க்ரீனில் இருக்கு, அதை ஷேர் பண்ண முடியுங்களா? அந்த 2014 ஐயாவோட கவிதை. இருங்கண்ணா. ஒரே நிமிடம். ஷேர் ஆப்ஷன் இருக்கு. ஆனால் உங்களுக்கு பண்ணுங்கண்ணா. பண்ணுங்கண்ணா. ஆ. இந்த 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 போஸ்ட் தெரியுதுங்களா? கவிஞர் அண்ணா வந்துட்டு கோவஸா மாத்திருங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ண முடியும். இல்ல அதுக்கு அனுமதி குடுத்தாச்சு. அது கேட்டுச்சு. அனுமதி குடுத்தாச்சு. அண்ணா உங்களால ஷேர் பண்ண முடியுதா? அவர் கோவஸா மாத்திருங்க இந்த கவிஞரே. மாத்திரேன். இந்த மாத்திரேன். இல்ல இருக்குங்க. இப்ப ஷேர் பண்ண முடியும். வருதுண்ணா. இந்த இந்த கவிதை தான் அந்த ஃபெட்னால வந்த தளிரிதழில் வந்தது. எவ்வளோ ஒரு குழந்தைகளுக்காகன்னு அந்த இதழ் போட்டதுனால ஐயா வந்து குழந்தைகள் அந்த அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான கவிதை. எப்பவுமே ஒரு இயற்கையை பற்றி அவங்களோட கவிதைகளில் நான் நிறைய பார்க்க முடியுது. அதுவும் ஒரு பாராட்டுக்குரிய வணக்கத்துக்குரிய விஷயம். மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம். மரங்கள் வளர்த்தால் பறவை வரும். பறவை வந்தால் பாடிட நமக்கு ஒரு பாடல் வரும். பாடல் வந்தால் பறவையுடன் நம் மனம் பறக்கும், மனம் பறக்கும். மனம் பறந்தால் வானவில் வந்து நம்மை அழைக்கும். கருப்பு என்ன, வெள்ளை என்ன, ஒவ்வொரு நிறமும் ஓரழகு. மனிதர் எல்லாம் சேர்ந்திருந்தால் அதுதான் உலகத்தின் பேரழகு. எத்தனை அழகா ஒரு குழந்தைகளுக்கு தகுந்த மொழியோட அந்த இதை கடத்தியிருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்திலே அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாவோட இன்னும் கடைசியா இன்னும் ஒரே நிமிடத்துல முடிச்சுக்கிறேன். சமீபத்தில் உங்க மகளோட திருமணம் பற்றிய நிறைய தகவல்கள் பார்க்க முடிஞ்சது. லாவண்யாவோட மன வாழ்க்கை, அவங்களோட வீடியோவும் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்ங்க. லேட்டாக இருந்தாலும் அவங்கள பற்றி முன்னாடி நீங்கள் எப்போ பகிர்ந்திருந்தது அது எனக்கு கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் இல்லாதனால இன்னைக்கு நீங்கள் பேசுகிறப்போ அதை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் எனக்கு நல்லாயிருக்கும். அவங்க வந்து கவிஞர் அப்துல் ரஹ்மானோட போய்
அந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு கரண்டி மாவில் தோசை அப்படின்னு ஒரு கவிதை பத்தி அவங்க சின்ன வயசுல இருக்கிறப்போ சொன்னதா எங்கேயோ படிச்ச ஞாபகம். அதை இன்னைக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துங்கள் ஐயா. மற்றபடி இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடக்கவும், இனி வரும் திணை அமெரிக்க நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நியூஜெர்சி மக்களுக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றவும் வாழ்த்திக் கொண்டு ஐயாவுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க. மிகச் சிறப்பு அண்ணா. ரத்தின சுருக்கமாக உங்களுடைய அருமையான ஒரு வாழ்த்துரை. அந்த வாழ்த்துரையிலேயும் முக்கிய அங்கங்களாக அண்ணா அவர்களுடைய கவிதையே நீங்க வந்து அந்த தளிர்ல வந்த கவிதை ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுல நிறைவு வரியாக அவர் சொல்லியிருந்தது, மனிதர்கள் எல்லாம் இணைந்திருந்தால் பேரழகுன்னு. இங்க நம்ம எல்லாரும் பேரழகாக இங்கே இணைந்திருக்கிறோம். இந்த இணைப்பில் அருமையான கவிதை தந்தமைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.